பிரம்மோத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்ச அர்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர சர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜ்ஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத்பாகவதே மகாமுனிகிருதே கிம் வா பரைரீஸ்வரः சத்யோ ஹ்ருத்யவருத்யதேத்ர கிருதிபிஹி சிஸ்ரூஷிபிஸ்தக்ஷணாத் நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகாஹ பூய் பாவுகாஹ. ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சிருஷ்டி வைச்சித்ரியத்துல ஒரு பூர்ணமான ஒரு நிலை அப்படிங்கிறது மனித பிறவி என்று சாஸ்திரங்களால சொல்லப்படுகிறது. சிந்தித்தல், விரும்புதல், செயல்படுதல், விரும்பினதை அடைதல், இவைகள்லாம் மனித பிறவிக்குள்ளதான ஒரு தனித்துவமான விசேஷங்கள். மற்ற பிறவிகளுக்கெல்லாம் ஆகார நித்ராபய மைதுனானின்னு சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், வம்ச விருத்திங்கிறது தெரியும், குழந்தை பெற்றுக்கிறது தெரியும், தன்னை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி இருக்கு. அதை தாண்டி பகுத்தறிவு அப்படின்னு தமிழ்ல சொல்றா பத்தியில, சம்ஸ்கிருதத்துல அதுக்கு விவேகம்னு பேரு, விவேச்சன புத்தின்னு பேரு. பிரித்து பார்க்கிறது, இது நித்தியம், இது அனித்தியம், இது சுகம், இது அசுகம், இது சத்தியம், இது அசத்தியம் இத்தியாதி விஷயங்கள் பிரித்து பார்க்கக்கூடியதான ஒரு அறிவு அப்படிங்கிறது மனிதனுக்கு தான் பகவான் கொடுக்கிறான். ஒரு சுகமா இருந்தாலும் அது சுகமா இருந்து நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதா, துக்கமா இருந்து சுகத்தை கொடுக்கக்கூடியதா, சிலது சுகமா இருந்து துக்கத்தை கொடுக்கும், சிலது துக்கமா இருந்து சுகத்தை கொடுக்கும். அது எப்படி சார்னா, விளக்கெண்ணெய் குடிக்கிறதே துக்கமா இருக்கும், ஆனா நமக்கு சுகத்தை கொடுக்கும். பால் பாயசம் குடிக்கிறதே சுகமா இருக்கும், ஆனா பின்னாடி சுகர் ஜாஸ்தியா போயிடும். இது மாதிரி நம்ம கவனிச்சோம்னா இதெல்லாம் பிரிஞ்சு பார்க்கறதுங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் பகவான் கொடுக்கறான். இது வெறும் பால் பாயசம் விளக்கெண்ணையோடு நிறுத்திக்க கூடாது. வாழ்க்கையில நாம வாழற காலத்துல இது மாதிரி உள்ள விஷயங்கள்ல இருந்து நாம் வெளியில எது நித்தியமா, சத்தியமா, சாஸ்வதமான ஒரு சுகமோ, ஒரு இன்பமோ, ஒரு ஆனந்தமோ, ஒரு பேரின்பமோ அதை அடையணும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் முதல்ல போதிக்கிறது. அப்புறம் அதற்குள்ளதான வழிகளை காண்பிக்கிறது. ஒரு வழியா சொல்லாம பல வழியா சொல்றது. காரணம் என்னன்னா, ரெண்டு காரணத்தினால. ஒண்ணு யதா ருச்சி யதா அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் சாஸ்திரத்துல. நமக்கு எது பிடிக்கிறதுன்னு இருக்கு. பிடிக்கிறதுன்னா எப்படின்னா, செய்யும் போது அதுல ஒரு இன்வால்மெண்டோட இருக்கணும். நாம ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னுல இருக்கும். சில பேருக்கு புஷ்ப கைங்கரியம் பண்றதுல ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்கும், கவனிச்சேன். இன்னும் சில பேருக்கு பார்த்தேன்னா அபிஷேகம் பண்றதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். இன்னும் சில பேருக்கு பாராயணம் பண்ணிட்டே இருப்பா. பார்த்தேன்னா எப்ப பாரு பாராயணம் பண்ணும். நம்ம பாகவத பெரியவாள்னு திறந்தார் திருவல்லிக்கேணியில. பார்த்த வாளுக்கு அவருக்கு பாகவத பெரியவாள்னு பேரு, கோவிந்த தாமோதர சுவாமின்னு பேர் அவருக்கு. ஆனா அவர் பாகவத பெரியவாள்னு சொல்லுவார். அவர் ஒரு உத்தியோகத்துல இருந்தார். அவருக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்தது.
நம்ம பரமாச்சாரியால பார்த்த போது பரமாச்சாரியால் நாராயணியம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணு. நம்ம அனந்தராம தீட்சிதர் அப்படிதான் சொல்லுவார். இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு அதுதான் சரியா இருக்கும். அவருக்கு கார்த்தால 6 மணிக்கு போனா சாயங்காலம் 4 மணி 5 மணி, இல்லைன்னா கார்த்தால 8 மணிக்கு 10 மணிக்கு போனா ராத்திரி 10 மணி. இது மாதிரி எல்லாம் ஒரு தாறுமாறா ஷிஃப்ட் கம்பெனில. அதனால என்ன பண்ணுவாருன்னா ராத்திரி 3 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு வந்த உடனே ஸ்நானம் பண்ணிட்டு பாராயணம் பண்ணுவார். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுவார். அவர் ஒரு நாளைக்கு ஒரு சுந்தரகாண்ட பாராயணம் பண்றதா இருந்தா 6 மணி நேரம் ஆகும். நல்லா பழக்கம் உள்ளவாளுக்கு 6-6.5 மணி நேரம் பாராயணம் பண்ணுவார். அது மாதிரி நாராயணியை முழுக்க ஒரு நாள் பண்றதா இருந்தா 5 மணி நேரம் ஆகும். நல்லா பழக்கம் உள்ளவாளா இருந்தா 1 மணி நேரத்துக்கு 20 தசகம் தான் ஆகும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவாளுக்கு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான சுந்தரகாண்ட பாராயணம், ஆயிரக்கணக்கான நாராயணிய பாராயணம், இதுக்கு மத்தியில தினப்படி பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம். 7 நாளைக்கு ஒரு தடவை பாகவதம் முடிச்சிருவார். அந்த பாராயணம் தனி. இதுக்கெல்லாம் டைம் வேணுங்கிறதுக்காக கார்த்தால ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்தோடனே படுத்துக்க மாட்டார். இப்படி உள்ளவா உண்டு. நம்ம கிருஷ்ணபிரேம அண்ணாவோட அகிலான்னு ஒரு மாமி இருந்திருந்தா, இப்பயும் இருக்கா அந்த மாமி. இங்க பார்த்த எல்லாம் தெரியுமா, அண்ணா எங்கெங்கெல்லாம் நடக்கிறாரோ அந்த பாதையெல்லாம் கோலம் போட்டுட்டே போவார். எங்க நடக்கிறாரோ அந்த பாதையெல்லாம் கோலம் போட்டுட்டே போவார். அந்த மாமியை பார்த்தா ஏதோ சாதாரண மாமி மாதிரி இருக்கும். காலேஜ்ல சீஃப் ப்ரொஃபசர் அந்த மாமி, கவர்மெண்ட் காலேஜ்ல. எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தருடைய ருச்சி, யதா ருச்சி யதா அதிகாரம். அடுத்த நிலை. எனக்கு இஷ்டம் இருந்தாலும் எனக்கு அதுக்கு சாஸ்திரம் எனக்கு அது விதிச்சிருக்கான்னு. இவர் ஜலம் குடிக்கணும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். ஜலத்தை காப்பர் பாத்திரத்துல குடிச்சா விசேஷம், இரும்பு பாத்திரத்துல குடிச்சா தோஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பாலை சில்வர்ல குடிச்சா விசேஷம், காப்பர்ல குடிச்சா தோஷம்ங்கிறது. ஜலத்தையே காப்பர்ல குடிக்க சொல்றது, பாலை காப்பர்ல குடிக்காதேன்னு சொல்றது. ஏன் நான் காப்பர்ல குடிச்சா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்க முடியுமா? அது ஒரு சயின்ஸ். அது மாதிரி சாஸ்திரம் சில விஷயங்களை நமக்கு விதிக்கிறது. இப்படி உள்ளவர்களுக்கு இது மாதிரியான ஒரு முறையில போனாதான் அது பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. அது இந்த ஜென்மாவோட ஒரு சம்ஸ்காரம், முந்தின ஜென்மாவோட சம்ஸ்காரத்தினுடைய தொடர்பு. இதுல உயர்வு தாழ்வுன்னு கிடையாது. இப்ப காப்பர் உயர்வா, சில்வர் உயர்வா, கோல்டு உயர்வா, இதெல்லாம் நீங்க தீர்மானம் பண்றது. அது எல்லாமே உயர்வு தான், எல்லாமே உயர்வு தான். அது மாதிரி எல்லாமே உயர்வு தான். இந்த ஜென்மாவில நாம எப்படி போகணுங்கிறத பகவான் தீர்மானம் பண்ணிதான் இந்த ஜென்மாவை கொடுக்குறாரு நமக்கு. இது ஒரு உயர்வு தாழ்வு மாதிரி ஜனங்கள்கிட்ட மூட நம்பிக்கையை வளர்த்துட்டான். இதுக்கு ஒரு சின்ன புதியரா மாதிரி சொல்லணும்னா, அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு மயக்க மருந்து கொடுப்பா பத்தில, குளோரோஃபார்ம். அது 3 வகையா இருக்கு. அதுல ஒரு வகை சில பேருக்கு கொடுத்தா கோமா வருதுன்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சா. அது ஒரு டாக்டர் அவர் ஸ்பெஷலா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். இது யாருக்கெல்லாம் கோமா வருதுங்கிறத குறிப்பிட்ட ஜாதிக்கு வருதுன்னு போட்டிருக்காரு. அதை ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதனாலயே படுத்துக்கிறதே ஆபரேஷனுக்கு முன்னாடி நீங்க என்ன ஜாதின்னு கேட்பறவர். என்ன சார் ஆபரேஷன் தியேட்டர்ல ஜாதி கேட்கிறேன் அவர், இல்ல இந்த மருந்து கொடுக்கறதுக்காக கேட்கிறேன் அவர். அதை ப்ரூவ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அதெல்லாம் ஜனங்க சொன்னா பெரிய தப்பு அப்படின்னா பைத்தியகார்த்தனமான பேச்சு அது. ஏன்னா அந்த ஜீனோட அமைப்பு அது மாதிரி. அந்த ஜீனுக்கு அந்த மருந்து ஒத்துக்கல்ல. அப்ப ஒரே வார்த்தையில ஜீனுக்கு மருந்து ஒத்துக்கலன்னு சொல்லிடுறோம். அப்படித்தானே நாங்களும் சொல்றோம். இந்த ஜீன் இந்த ஜென்மா, இதுக்கு இந்த பாதை அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இன்னும் சொல்ல போனா மதங்காதி மகரிஷிகள் கார்த்தால 4 மணிக்கு எழுந்து பிராத்தஸ்நானம் பண்ணி பிரம்ம முகூர்த்தத்துல பிரம்ம தியானத்தை ஆரம்பிச்சு ராத்திரி 10-11 மணி பரியந்தம் ஜபதபாதிகள் பண்ணின மகரிஷிகள் எந்த இடத்துக்கு போனார்களோ அதே இடத்துக்கு தான்
பெருக்கி சாணி தெளிச்சு கோலம் போட்டு புஷ்பம் எடுத்து பழங்கள்லாம் கொண்டு வச்சு ராமநாமா ஜபம் பண்ணின சபரியும் போனாள்னு இருக்கு. எத்தனத்தை சுகுதாத்மானா விஹரந்தி மஹர்ஷயா தத் புண்ணியம் சபரீஸ்தானம் ஜகாமாத்ம சமாதினா ஸ்பஷ்டமா இருக்கு ராமாயணத்துல. எத்தனத்தையே சுகுதாத்மானா சுகுதாத்மாக்களான மதங்காதி மகரிஷிகள் எந்த இடத்துக்கு போனார்களோ விஹரந்தி மகரிஷயா தத் புண்ணியம் சபரீஸ்தானம் அந்த இடத்த சபரி அடைஞ்சால்னு இருக்கு. அப்ப இதுல மகரிஷிகள்ங்கிறதுனால உயர்வு, ஜபம் பண்ணினத்தினால உயர்வு, அக்னிஹோத்திரம் பண்ணினத்தினால உயர்வு, பூ பறிச்சு வச்சதுனால மற்றம்னு எங்கேயா இருக்கான்னு அவரவர்களுக்குள்ளதான ஒரு விதி, அது ருச்சி. இப்படி ஒரு பரீட்சையில வரும்போது இப்படி ஒரு பிரிவு இல்லாதபடிக்கு எல்லாருக்கும் ருச்சியாவும் இருக்கணும், எல்லாருக்கும் அதிகாரமாவும் இருக்கணும்னு ஒரு பாதையை காண்பிக்கணும்னு தான் வியாசாச்சாரியால் ஆரம்பிச்சு இந்த பக்தி மார்க்கத்தை காண்பிச்சார்னு இருக்கு சாஸ்திரங்கள்ல. இந்த பக்தி மார்க்கம்ங்கிறது எல்லாருக்கும் ருச்சி, இதை பிடிக்காதுன்னு சொல்லவே தர முடியாது. எல்லாருக்கும் அதிகாரம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்மாக்கள்லாம் வரும்போது தேசகால நியமங்கள், பாத்திரங்கள், பாத்திர விசேஷணங்கள்லாம் உண்டு. இந்த தேசத்துலதான் பண்ணலாம், இந்த காலத்துலதான் பண்ணணும், இன்ன நியமத்தோட தான் பண்ணணும், இன்னார்தான் பண்ணணும், இப்பதான் பண்ணணுங்கிறதெல்லாம் உண்டு. பக்திக்கு அப்படி கிடையவே கிடையாது. எப்ப வேணாலும் பண்ணலாம், எந்த தேசத்துல வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். அதுலயும் பாகவதம் அப்படிங்கிற அந்த மகாபுராணம் பக்தியினுடைய சாரமாக அமையறது. பக்தியா பாகவதம் ஜேயம் அப்படின்னே பாகவதம் சொல்றது. அந்த பாகவதமும் பொதுவாவே பக்திக்கு தேசகால நியமங்கள் கிடையாதுன்னு சொன்னாலும் பாகவதத்துல கடைசியில இந்த பாகவதத்தை புஷ்கரே மதுராயாஞ்ச துவாரவத்தியாம்ங்கிறது, இந்த 3 இடத்துல பாராயணம் பண்ணினா ரொம்ப விசேஷம்ங்கிறது. அதே பாகவதமே புஷ்கரம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் அஜ்மீர் பக்கத்துல இருக்காது, ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்ல. மதுரா நம்ம எல்லாருக்குமே தெரியும், துவாரகை எல்லாருக்கும் தெரியும். இந்த 3 இடம் ரொம்ப விசேஷம்ங்கிறது. அதுல இந்த துவாரகையில இன்னிலேருந்து மகாத்மியம். இப்ப நாளை கார்த்தால மூல பாராயணம் ஆரம்பம், சாயங்காலம் பிரவச்சனம், ஒரு வாரம் சப்தாகம் அப்படிங்கிறது நம்ம பெரியவாள்லாம் பண்ண புண்ணியம். அது நம்ம சாமர்த்தியம் இல்லை. சாமர்த்தியம் யார்கிட்ட பணம் இல்லை, யார் செலவழிக்கல, இல்ல சம்பாதிக்கிற பணம் செலவுக்கு தான் நடக்கிறது. எல்லாருமே சம்பாதிச்சு செலவழிக்க தான் செலவழிக்கிறோம். நீங்க செலவழிக்காம புதைச்சு வச்சேன்னா பின்னாடி வரவடுத்து செலவழிக்க போறாத. இது எங்கேயுமே நின்னதா சரித்திரம் இல்லை. அதுதான் இப்ப இந்த ஒரு வாரம் முன்னாடி இந்த நம்ம ஊர் பக்கம் திருப்பரங்குன்றம் ஒரு விவகாரம் நடந்து பத்தியில. அப்ப நான் சில ஹிஸ்டரிகள் எடுத்து பார்க்கும்போது 1312 1371 பரியந்தம் முகமதியர்களுடைய ஆட்சி. அவர்கள் மதுரையை கைப்பற்றினார்கள்ங்கிற அந்த ஹிஸ்டரியை படிக்கும் போது 12 பேர் மாறி இருக்காங்க. இந்த ஒரு 60 வருஷத்துக்குள்ள 12 பேர் ராஜாவா வந்திருக்கான். இதுல என்ன விஷயம்னா, ஒத்த வந்தவனே அவனோடயே கூட வந்தவன் அவனை போட்டு தள்ளிவிட்டு அவன் வந்துருவான் ராஜாவா. அவனோட கூட இருக்கிறவன் அவனை கொண்டுட்டு அடுத்தவனா வருவான். இப்படியேதான் அந்த ஹிஸ்டரியே அமையர். கடைசியில கம்பண்ணன் வந்துதான் சிக்கந்தரை கொண்டுட்டு இந்த தர்ம சனாதன தர்மமான ஹிந்து ராஜ்யத்தை ஸ்தாபிச்சார் அப்படிங்கிறது வர்றது. அப்ப நான் நினைச்சிருந்தேன், என்ன போரு, என்ன விவகாரம், எத்தனை நாளைக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படுறதான ராஜராஜ சோழனுடைய ஒரு ஆட்சி காலமே 13 வருஷம் தான். யாருக்கா தெரியுமா? அது அவன் டாப்ல இருந்ததுங்கிறதே 13 வருஷம் தான். நமக்கு 13 வருஷம் நிமிஷமா கடந்துட்டு போறோம். நான் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்காரு பகவான். இது மாதிரியான ஒரு சங்கம், இது மாதிரியான ஒரு ஸ்மரணம், பகவத் ஸ்மரணம், க்ஷேத்திரம், மூர்த்தி, தீர்த்தம் கையோட ஆரம்பிச்சு சோமநாத், தாருகாவனம்ங்கிற நாகேஸ்வரம், இதெல்லாம் பக்கத்திலேயே இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய சாநித்திய க்ஷேத்திரங்கள்.
கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் துவாரக விசேஷம், கிருஷ்ணாவதாரம் காலத்திலேயே சோமநாத் விசேஷம், நாகேஸ்வரம் விசேஷம். இதெல்லாம் கிருஷ்ணாவதார பாகவதத்திலேயே இருக்கு. இந்த உற்சவங்கள்லாம் பிரபாச தீர்த்தத்துக்கு வந்தான் அர்ஜுனன், பிராச்சி சரஸ்வதிங்கிற நதி. பாகவத பாராயணமே மோட்சப்பிரதமானது. ஆலயம் ஊரகோ ரசிகாகா புவி பாவுகாக அப்படின்னு பாகவதமே சொல்றது. நிகமகல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சயுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம். வேதமாகிற மரத்தில் பழுத்ததான நழுவின பழமான பாகவதம்ங்கிற இந்த பழத்தினுடைய சாரத்தை, பழத்தை சாரம்னு கூட சொல்லல, பழத்தை பிபத குடிங்கோ. ஒரு தடவை குடிச்சா போருமா? கங்கா ஜலவ கலிகா பீத்தான்னால் ஆச்சாரியார். கங்கா ஜலத்தை ஒரு சொட்டாவது சாப்பிடணும்னார். அது மாதிரி சொல்லியிருக்காருன்னா அப்படி இல்ல, ஒரு தடவை சாப்பிட்டாலே போரும். மோட்சத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டாலே போரும். ரசிகாகாங்கிறதாங்க, ரசிக்கிறவன் இருக்கா பாருங்க, சாப்பிட்றவாளை கவனிச்சாலே புரியும். பள்ளத்தை தூக்குற மாதிரி ரசனை இல்லாம ரசிக்காம சாப்பிட்றவர்களுக்கு கொஞ்சமா சாப்பிட்டாலும் ரசிச்சு சாப்பிடுவா. அந்த வாயில போட்டுண்டு அந்த டேஸ்ட அனுபவிச்சு சாப்பிட்றவா மாதிரி. அது மாதிரி பாகவதம்ங்கிறது ரசிச்சு கேட்கணும். ரசிச்சு கேட்டா ஒரு தடவை கேட்டது போரும்னு தோணாது. ஆலயம்னு இருக்குங்க. இதுக்கு ரெண்டு அர்த்தமா சொல்லலாம். லயமாற பரியந்தம் கேட்கணும். நம்ம கேட்கிறோமா கேட்கலையான்னு நமக்கே தெரியாத பரியந்தம் கேட்கணும். சமாதி ஸ்திதி அடையிற பரியந்தம் கேட்கணும், அப்படி ஒரு அர்த்தம். சமந்தாத்து லயம்னு மோட்ச பரியந்தம்னு அர்த்தம். ஒரு ஜென்மான்னு இல்ல, பல ஜென்மாவா இருந்தாலும் திரும்ப திரும்ப பாகவதம் கேட்கிற ஜென்மாவா அமையும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்கேயாவது தப்பிச்சு எங்கேயாவது போய் பிறந்திருந்தோம்னா வாழ்க்கை முழுக்க ஒரு மிருகம் மாதிரி போராட்டம் தானே வாழ்க்கை. இப்ப நாம உள்ள பிரச்சனைகளையே போராட்டம். இது போராட்டம் இல்ல, உலகத்துல நடக்கக்கூடியதான சண்டை சச்சரவுகள், அந்தந்த தேசங்கள்ல உள்ளதான ஒரு வாழ்க்கை முறையை நீங்க கவனிச்சேன்னா எது போராட்டம்ங்கிறது புரியும். பங்களாதேஷோ அல்லது மற்ற தேசங்களோ, ஆப்கானிஸ்தானோ அல்லது உக்ரைனோ, எந்தெந்த ஊரோ ஜனங்கள் பறக்கிறது. இப்ப இன்னைக்கு ராத்திரி இருப்போமா, நாளைக்கு இருப்போமா, நாளைக்கு என்ன பண்ணுவோம், சோத்துக்கு என்ன பண்ணுவோம், என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற கஷ்டம். அப்படிலாம் இல்லையே, நமக்கு சௌக்கியமான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு பகவான். நம்ம புண்ணியம்தான் நல்ல ராஜாக்கள் நமக்கு அமையறது அப்படிங்கிறது. அப்ப நாம என்ன பண்ணணும்னா மேல மேல புண்ணியம் பண்ணணும், மேல மேல புண்ணியம் பண்ணணும். தேசமும் சுபிக்ஷமா இருக்கணும், நாமும் சாந்தியோட இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சங்கல்பமா இருக்கணும். அதுல இந்த பாகவதம்ங்கிறது துவாரக க்ஷேத்திரத்துல எங்க பெரியவா பண்ண புண்ணியம், உங்க பெரியவா பண்ண புண்ணியம் எல்லாம் சேர்ந்து நமக்கு கொடுத்துருக்கு. இதை நாம உபயோகப்படுத்திக்கணும்னா பாராயண சமயத்துல இங்க இருக்கணும், விஷ்ணு சகஸ்ரநாமம் பிரவச்சன சமயத்துல இங்க இருக்கணும். இது கம்பல்சரி. நான் முதல்ல துவாரகையை பத்தின வீடியோலயே இதை சொல்லியிருக்கேன். நீங்க சுத்தி பார்க்கணுங்கிறது ஆசையா இருந்தாலும் 2-3 இடம் தான் முக்கியமான இடம்ங்கிறது. இந்த பேட் துவாரகைன்னு ஒரு இடம், இங்க துவாரகாதீஸ்வரனுடைய கோவில். இது கோவில் இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் தான் நடந்தா கோவில். அதனால நித்தியப்படியே மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணிக்கு கிளம்பி போனேன்னா 4 மணிக்கு கோவில் திறக்கிறா. தரிசனம் பண்ண கையோடு திரும்பி வந்தா 5 மணிக்கு டீ சாப்பிட்டு கதைக்கு உட்காந்துக்கலாம். பேட் துவாரகை நாமளே ஒரு நாள் பேட்டு வருவோம், நம்ம எல்லாருமே பேட்டு வராம. இந்த 2 தவிர தாருகாவனம், கோபி தாம்னு ஒரு இடம் இருக்குங்க. இந்த கோபி சந்தனம் நாம இட்டுக்கிறோமே, அது எங்க உலகம் முழுக்க எங்கேந்து கொடுக்கறான்னா இங்க ஒரு இடம் இருக்கு. பகவான் 16,108 பத்னிகளோட உடம்பு முழுக்க சந்தனம் தடவின்ற நிலையோட பகவான் ஸ்நானம் பண்றான், ஜலக்கிரீடை பண்றான். இங்க ஒரு குளம் இருந்தது. அவர்கள் உடம்புல உள்ள அந்த சந்தனங்கள் எல்லாம் அந்த ஜலத்துல கலந்து ஒரே சமயத்துல 16,000 பேர் குளிச்சா உடம்புல உள்ள சந்தனங்கள் எல்லாம் கலந்து அந்த பிரதேசம் முழுக்கையே சந்தன மண்ணா போயிடுது. அதுக்குதான் கோபி சந்தனம்னு பேரு. இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா 5100 வருஷம் முன்னாடி நடந்த கதை
இன்னி பரியந்தம் ஒரு நாளைக்கு 1000 கிலோ 2000 கிலோ வெட்டி எடுத்துட்டே இருக்கா, வந்துட்டே இருக்கு மண். பாக்கி எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த மண் இருக்காது, அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதை சுத்தி ஒரு கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும், மண் வந்துட்டே இருக்கு. அங்க போய் பார்க்க போறோம். நாகேஸ்வர் ஆச்சரியமான க்ஷேத்திரம். நாகேந்திர ஹாராய திரிலோச்சனாய அப்படின்னு பரமேஸ்வரனை பத்தி எப்ப எந்த இடத்துல யாரு வர்ணிச்சாலும் நாகபூஷணனா தான் வர்ணிக்கிறார் பகவான். ஏன்னா எல்லாம் நம்ம சரீரத்துல உள்ள எல்லா சக்கரங்களும் நாகத்தினுடைய ஒரு மேல சுத்தின்ற நிலையில தான் இருக்கு. எல்லா இடத்துலயுமே லிங்க ஸ்வரூபமா தான் பகவான சக்கரங்கள்ல சொல்றது. நம்மளுடைய குண்டலினி சக்தியே நாகரூபத்துலதான் வர்ணிக்கிறது சாஸ்திரம். அதுதான் நாகம்னு நாம் சொல்றதே தவிர இந்த ரோட்ல போற பாம்பை இல்லை. அது மாதிரி இருக்குங்கிறதுக்காக ஒரு திருஷ்டாந்தத்துக்கு சொல்றது. அந்த நாகேஸ்வரன் பகவான் இங்க தாருகாவனம்ங்கிறது இதுதான். ரிஷிகள் எல்லாம் பரமேஸ்வரன் மேல ஏவலை ஏவி விட்டால் புலியையும் யானையும் ஏவி விட்டால் பகவான் புலித்தோலை மான்தோலை மேல போட்டுண்டார். காரணம் ரிஷி பத்னிகள் பரமேஸ்வரன்ட்ட மயங்கினார்கள்னு ஒரு புராணத்துல ஒரு சரித்திரம் வருவது. பரமேஸ்வரன் யுவானம் அதிசுந்தரம்னு அந்த தாருகாவனம்ங்கிற க்ஷேத்திரத்துலதான் அந்த நாகேஸ்வரம் இருக்கு. அதை தாண்டிதான் கோபி தாம் அப்படிங்கிறது இருக்கு. சோமநாத அவ்வளோ விசேஷம். சோமநாதம்ங்கிறது இருக்குதுல பரமேஸ்வரனை சந்திரனால பூஜை பண்ணப்பட்டதான, சோமன்னா சந்திரன் அர்த்தம். சந்திரகலாதரனா பரமேஸ்வரனை சந்திரசேகரன், சந்திரசூடன், சசிதரன். இந்தியா முழுக்கடுத்து எல்லாம் இந்த சம்பந்தப்பட்ட ரிலேட்டிவான பேர் நிறைய இருக்கும். சோமன் அப்படின்னே பரமேஸ்வரனுக்கு பெயர். உமையா சகித சோமஹான்னு அம்பாலோட சேர்ந்து இருக்கிறவனுக்கு சோமன்னு பேர். சோமன்னா பரமேஸ்வரனை குறிக்கும், சந்திரனை குறிக்கும், வஸ்திரத்தை குறிக்கும். நம்ம கட்டிக்கிற வேஷ்டிக்கு சோம, கேரளால சோமன்னு தான் சொல்லுவா. இது மாதிரி நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஒரிஜினல் அர்த்தம்ங்கிறது சந்திரசேகரனா உள்ள பகவான். அந்த பகவான் அந்த அந்த இடம்தான். எத்தனை இந்த பழைய காலத்துல கஜினி முகமது மாதிரி படையெடுத்து வரணும், முயற்சி பண்ணணும் பாரு. ஒரு அந்த வார்த்தையில ஜாலத்துல ஒரு நிமிஷத்துல மாத்தி விடுறது. கஜினி முகமது மாதிரி 18 தடவை முயற்சி, 18 தடவை அவனுக்கு முயற்சி பண்ணல. திருட்டு பையன் அவன், திருட வந்தான். 18 தடவை நாம விரட்டி அடிச்சிருக்கோம். அந்த கதையை சொல்லணும். 18வது தடவை வந்துதான் அவன் திருடின்னு போனானே தவிர 18 தடவையும் அவன் திருடதான் வந்தான். ஒரு வீட்டுல நான் ஒருத்தர் சாதாரணமா இருக்கிற சமயத்துல அவளை ஏமாத்திட்டு திருடின்னு போறதுங்கிறது ஒரு சாமர்த்தியம். அது சாமர்த்தியமா நினைக்கிறவாளுக்கு ஒரு பெருமையா தோணுமே தவிர நம்மளை பொறுத்த பிறந்தோம் அது ஒரு ஈனச் செயல். அது கடைசியில அந்த கோவில்லாம் நாசமாக்கப்பட்டது பின்னாடி வந்த படையெடுப்புனால. அதெல்லாம் சரி பண்ணி இந்தூருக்கே மகாத்மா. ஏன்னா எத்தனையோ பேருக்கு அந்த மகாத்மாங்கிற அந்த பேரை நாம் சொல்லாம விட்டுட்டோம். ஒரிஜினலா உள்ள மகாத்மாக்கள் எத்தனையோ பேர் உண்டு. இந்த சுதந்திரத்துல போராடினவர்கள். அதுல முக்கியமானவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். மகாத்மா மகாத்மா. இந்த பழைய பாரதத்தை ஒன்னாக்கினவர் அவர்தான். 56 தேசங்களுடைய தொகுப்பு தான் பாரதம்ங்கிறது. தனித்தனியாக நாம் தேசங்களை சொன்னாலும் இந்த 56 தேசங்களுக்கு தனியாக எல்லைகள் இருந்தாலும், மொழிகள் இருந்தாலும், ராஜாக்கள் இருந்தாலும், சட்டங்கள் ஒண்ணும், சாஸ்திரங்கள் ஒண்ணும், சம்பிரதாயங்கள் ஒண்ணும், வாழ்வியல் முறை ஒண்ணும். அதான் ஆச்சரியம். சட்டம் ஒரே மாதிரி சட்டம் தான். சனாதன தர்மம் தான் சட்டம்ங்கிறதுங்க. சாஸ்திரம் எல்லாருக்கும் வேதம் தான் சாஸ்திரம்ங்கிறது. சம்பிரதாயங்கள் ஆரம்பிச்சோம்னா மகர சங்கராந்தினா மகர சங்கராந்தி, ஆசேத்து ஹிமாச்சலம், தீபாவளின்னா தீபாவளி, கார்த்திகைன்னா கார்த்திகை, மகாசிவராத்திரினா மகாசிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசினா வைகுண்ட ஏகாதசி. எல்லாருக்கும் அது மாதிரி பிரமாணமான வேதம் ஒண்ணு எல்லாருக்கும்.